Good morning, children. Good morning, Miss. And now look at the question which is on the blackboard. What is the question? Wait. Any one of you get up and read the question. You are angry with your friend. What will you do? If you are angry with your friend, what will you do? If you are angry with your friend, what will you do? And the next question is, if you are angry with your enemy, what will you do? Okay? கேள்வி புரியுதா? நம்ம எல்லாருக்குமே கோவம் வரதான் செய்யும். கோவம் இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டோம். பட் அப்படி ஃப்ரெண்டோட கோவப்பட்டோம்னா அதை நம்ம என்ன செய்வோம்? அதுவே நம்ம எனிமீஸ்ன்னு சில பேரை நம்ம நினச்சிருப்போமா? அப்படியா? ஆனால் யாரையும் எனிமையாக நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிருப்போம் அப்படின்னா அவங்கக்கிட்ட கோவம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஸோ இதுதான் டுடேஸ் டாபிக். ஓகே, யார்? பிரியதர்ஷினி, நீங்களே முதல்ல சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் தான் சொல்லுங்கள். ஃப்ரெண்டோட கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஒன்று நீங்களே பேசுவீங்க, இல்லைடா அவளாக வந்து பேசுவா. அப்புறம் என்ன செய்வீங்க? சமாதானம் ஆயிடுவீங்க. சரி, இங்கே யாராவது உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படி? வெரி குட், கிளாப். The question passes to boys. சொல்லுங்க. Any one of you get up and say. Very good, விஷால் தானே? அப்போ இன்னைக்கு தான் எந்திரிச்சிருக்கோம். குட், சொல்லுப்பா. ஃப்ரெண்ட் கூட சண்டை போடுவீங்க. இல்லை, அப்படி சண்டை போட்டிங்கன்னா கோவம் வரும் இல்லையா? அப்போ என்ன செய்வீங்க? ரெண்டு பேருமே பேசாமல் இருந்துருவீங்க. அப்புறம் இல்லை அந்த உங்களுக்கு அந்த கோவம் வரும் இல்லையா? அந்த கோவத்தை நீங்கள் என்ன செய்வீங்க? எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவீங்களா? யார்கிட்ட? ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறதுக்கப்புறம் அந்த கோவம் போயிடுமா? வெரி குட். ஸோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கோவம் என்ன ஆகிடும்? போயிடும். ஓகே, கிளாப். நெக்ஸ்ட், எனிமி யாராவது இருக்காங்க? ஓகே. யார் வந்து பேசுகிற வரைக்கும்? உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஏன்பா? அப்படியா? சரி, நீ அந்த பிரச்சனை என்ன நான் உன்னோட டிஸ்கஸ் பண்ணியா? ஏன் செய்யல? அப்படியா? இல்லை, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் இல்லையா? நீ ஃப்ரெண்டுன்னு நினைக்கும் போது நீ விட்டு கொடுக்கலாமே. நீ விட்டு கொடுத்து உன் ஃப்ரெண்டோட போயிட்டு பேசுனியா? இல்லை, இப்போ என்ன ப்ராப்ளம்ங்கிறத உன் ஃப்ரெண்டோட நீ பேசுனீங்களா? ஏன் பேசல? ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ ஃப்ரெண்டுன்னும் போது நீங்கள் என்ன செய்யணும்? அவனோட உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் கோவம் அப்படிங்கிறத நீ ஷேர் பண்ணால் தானே தெரியும். சரியா? ஸோ நம்ம விட்டு கொடுத்து போகலாம், தப்பு இல்லை. அப்படியும் அவன் பேசலை அப்படின்னா தான் நீ இருந்துடலாம், நீ விட்டுறலாம். ஓகே, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் ஃப்ரெண்டோட போயிட்டு, ஏண்டா என் மேலே கோவப்படுற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பீங்களா? எதனால ப்ராப்ளம் வந்தால் சால்வ் பண்ணிப்பீங்களா? வெரி குட், கிளாப். நெக்ஸ்ட், சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஓகே. இப்போ எனிமின்னு யாராவது நினைக்கிறோன்னா அவங்கக்கிட்ட கோவம் வருதுன்னா என்ன செய்வீங்க? கேர்ள்ஸ் சொல்லுங்கம்மா. நம்ம தான் டக்குன்னு கோவம் வரும் இல்லை? சொல்லுங்க. இப்போ யாரையாவது எனிமி அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட உங்களுக்கு கோவம் தான் என்ன செய்வீங்க? பாய்ஸ் சொல்கிறீங்களா? ஓகே, பிரசன்னா சொல்லுப்பா. பிரசன்னா, நீங்கள் எனிமின்னு நினைக்கக்கூடியவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு கோவம் வந்து அப்படின்னா என்ன செய்வீங்க?
அடிச்சிருவியா? உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் போலையே. அடிக்கலாமா? அப்படி ஓவராக பண்ணுவா. நீ அடிக்கிறது ஓவர் ஆக்டிங் இல்லையா? என்னது புரியல? இது ரெண்டு புதுசாக இருக்கு. நீ அடிப்ப, திரும்ப ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு போய் அடிப்பியா? இது என்ன விதமான ஒரு பழி வாங்குதல்? அப்படி செய்யலாமா? செய்யலாமா சொல்லுங்கள் பாய்ஸ், செய்யலாமா? பிரசன்னா செய்யறது கரெக்டா? என்ன செய்யணும் ஆக்சுவலாக? என்ன செய்யணும்? பிரசன்னா, look here. So you have to change your attitude. Okay? இனிமே அந்த மாதிரி பிஹேவியரை சேஞ்ச் பண்ணப்பா, அது தப்பு. அப்படி செய்யக்கூடாது. நீ ஃப்ராங்காக ஒத்துக்கிட்டு அதுக்கே அவனுக்கு கிளாப் பண்ணலாம். இனிமே அந்த பிஹேவியரை என்ன பண்ணக்கூடாது? டெவலப் பண்ணிக்கக்கூடாது. யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட். எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தரோட ஒருத்தர் பேசி அதை சால்வ் பண்ண தான் பார்க்கணுமே தவிர அடிதடியிலலாம் இறங்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, சிட் டவுன். ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு ஃப்ரெண்டோட கோவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க, அது சரியாக போயிடுது. பட் நீங்கள் எனிமீஸ்ன்னு நினைக்கக்கூடியவங்களோட ஒரு கோவம் இருந்துச்சுன்னா அதை என்ன செய்கிறீங்க? மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இது மாதிரிலாம் பழி வாங்குறீங்க இல்லையா? பட் அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுமா? செய்யக்கூடாது. ஓகே, சரி. அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா அது என்ன ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த போயமில் நம்ம பார்க்க போகிறோம். Now we are going to see the poem A Poison Tree. என்ன ட்ரீ? டாபிக்லே இருக்கு பாய்சன். வாட் இஸ் மீன் பை பாய்சன்? விஷம் இல்லையா? விஷம். ஸோ அந்த விஷத்தை நம்ம வளர விடலாமா பிரசன்னா? நீ இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது இந்த மாதிரி பாய்சன் ட்ரீயாக உன் மனசில் வளர்ந்துடும். ஓகேவா? சேஞ்ச் பண்ணிப்பியாப்பா? வெரி குட். ஷால் வி see the poem now? ஓகே, சரி. கிளாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாப் yourself.